அன்பு நிற்களே, நாம் ஏற்கனவே பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை தொடர்பான துப்பு துளங்கிய தகவல்கள் பார்ட் தந்திருக்கின்றோம். இந்த விடயத்தில் கடந்த கால ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலில் ஜேவிபி தலைவராக இருந்த ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக் அவர்கள் பல தேர்தல் பிரச்சாரங்களில் சொல்லி வந்த விடயம் என்ன, தாஜுதீன் கொலையை நாங்கள் துப்பு துலக்குவோம் என்று. அந்த வகையில் இப்பொழுது சிஐடி பல கோணத்தில் துப்பு துளைக்கு வருகின்றது. இப்பொழுது இந்த கொலையாளியின் ஒரே ஒரு சாட்சியாளர் கஜ்ஜா, அதாவது வசீம் தாஜுதீனின் வாகனத்தை பின்தொடர்ந்த வாகனத்தில் இருந்த சாட்சியாளர், அவன் தான் கண்ணால் இருந்த. சுட்டவர் யார் என்பது மறுகேள்வி, கொலை செஞ்சவர் யார் என்பது மறுகேள்வி. ஆனாலும் இந்த முழு சம்பவத்துக்குமான முழு பொறுப்பாளர் கஜ்ஜா. நாம் ஏற்கனவே தந்திரிக்கும் இல்லை, இந்த கஜ்ஜா ஆண்டவன் தான் அதுக்குரிய சந்தேக நபராக இனம் காணப்பட்டிருக்கின்றது. அவன் இப்போது கொல்லப்பட்டிருக்கின்றார். யாரு? அதுவும் இந்த மனம்பேரி, அதாவது இந்த எங்க பிடிப்பட்டது, நாம இந்த போதைப்பொருள் பிடிப்பட்ட சம்பந்தத்துடன் இந்த சம்பந்தத்துக்கு முடிச்சு போடப்படுகின்றது. ஆக இலங்கை நடந்த பல வகையான கொலைகளுக்கும் உயர் கொலைகளுக்குமான பொறுப்பாளராக இந்த குரூப் இயங்கி இருக்குது. மனம்பேரி இந்த குரூப்புக்குள்ளாம் இந்த ஆயுதமும் சப்ளை பண்ணப்படுறதுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளராக இருந்திருக்கின்றார். இந்த கொலையில், இந்த வசீம் தாஜுதீன் கொலையில் கஜ்ஜா ஒரு கண்ணால் கண்ட சாட்சியாளர். அவரை பின்தொடர்ந்த அந்த ஹவலக் டவுன் ஏரியாவில் விஐபி ஏரியான்னு நாம் அதை சொல்லலாம், மிகவும் பெரும் புள்ளிகள் வாழும் இடமாக சொல்லலாம், மிக பிஸியான ஏரியான்னு சொல்லலாம், ஹவலக் டவுன். அந்த ஏரியாவில் வசீம் தாஜுதீன் வாகனத்தை பின்தொடர்ந்த ஜீப் வண்டியில், அந்த ஜீப் வண்டியில் இலங்கையின் மிகப்பெரிய ஆட்சியாளனின் ஒரு மகன் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அதெல்லாம் வெளிவருமா என்பதும் ஒரு கேள்விக்குறி. இருந்த போதிலும் இந்த கஜ்ஜாவின் போன் நம்பர்கள் இப்பொழுது பரிசீலனைக்கு கொண்டு வந்திருப்பதால் அநேகமாக இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் சிக்கப்படுவதற்கு அல்லது கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்ற நான் பார்ப்பேன். ஏனெனில் ஜேவிபி முன்னெடுத்த பாதையில் இன்னும் பின்னெடுக்கவில்லை. அவர்கள் சொல்லி வந்த பல விடயங்களில் தாஜுதீன் கொலையை நாங்கள் மீளாய்வு செய்வோம், மீண்டும் தூசு சாட்டுவோம் என்று ஜனாதிபதி பல மேடைகளில் சொல்லி வந்த விடயம் இப்பொழுது சிஐடி மும்முரமாக துருவி விசாரணைகளை எடுத்திருக்கின்றது. இந்த நிலையில் கொலைக்கு பிறகு கஜ்ஜாவின் குடும்ப உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு அளித்த முரண்பாடான அறிக்கைகளும் விசாரணைகளில் ஒரு சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கி உள்ளன. அவர்கள் சில தகவல்களை மறைப்பதாக சிஐடியில் தெரிவிக்கின்றனர். இந்த குற்றம் தொடர்பாக பெக்கோ சமனின் மைத்துனர் ஒரு மைக்ரோ வகை துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த வாரம். ஆக இவனுக்குள்ளான் பின்னி இருக்குது. கஜ்ஜாட மைத்துனர், அவனை வைஃப்ட தம்பியாம். மேலும் அவர் பெக்கோ சமனின் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பண மோசடி வலையமைப்பின் தலைவராக இருந்துள்ளார். ஆக இந்த நியூசிலாந்தில் இருந்து இந்தோனேஷியாவிலிருந்து இழுத்து வரப்பட்ட அந்த 5 நபர்களுக்குள்ளும் ஏகப்பட்ட புதையல்கள் அங்கு புதைந்து கிடைக்கின்றது. அதில் குறிப்பாக பெக்கோ சமன் தான் மிகப்பெரிய ஒரு வலையமைப்பின் சூத்திரதாரியாக இலங்கை போலீசாரால் அவன் பார்க்கப்படுகின்றான். அவனைத்தான் துருவி அவன் தற்போது 90 நாட்களுக்கு ரிமாண்ட் செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு ஒவ்வொரு கட்டமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றான். அவனுடைய வாயால் அவனுடைய தகவலின் அடிப்படையில் தான் மிக பல தகவல்களை சிஐடி போலீசார் நெருங்கி வருகின்றார் என்பதையும் நாம் உங்களின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். மேலும் கொலையில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை கொண்டு செல்வதில் சம்பத் மனம்பேரி ஈடுபட்டதற்கான காரணங்களும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இதற்காக அவரது போலீஸ் அடையாள அட்டை அல்லது அரசியல் தொடர்புகள் பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதாவது இவன் தான் ஒரு போலீஸ் என்று சொல்லுவதாலும் ஜனாதிபதி பிரிவு PhD என்பதாலும் சில வேளை இவர வாகனங்கள் செக் பண்ணாமல் கூட போகலாம். தென் மாகாணத்தில் குறிப்பாக மித்தினியே மற்றும் பலஸ்முல்ல போன்ற பகுதிகளில் செயல்படும் இந்த குற்றவியல் வலையமைப்பிற்கு சில போலீஸ் அதிகாரிகள் நேரடி ஆதரவை பெற்றுள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் குற்றம் சுமத்தி வருகின்றது. அது உண்மைதானே? நாமளும் பல வீடியோக்களை சொல்லியிருக்கமே, காக்கி ஜாண்டைக்கு உறவு இருக்கின்றது. இதன்படி எதிர்காலத்தில் லஞ்சம் வாங்கியது மற்றும் ஆதாரங்களை அளித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில்
பல போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக சட்டம் பாயும், அதாவது சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற ஒரு நிலைப்பாடும் இங்கு தோன்றி இருக்கின்றது. ஆக இந்த குற்றச் செயலுக்கு உடந்தையான பல காட்சிகளும் அள்ளுப்படுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அது 90 நாட்கள் கடந்து நடக்கலாம், அதற்கு முன்பாகவும் நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நடைபெற்று வரும் விசாரணைகளின் பின்னணியில் வசீம் தாஜுதீன் கொலை போன்ற சம்பவங்கள் தொடர்பாக சக்தி வாய்ந்த சாட்சியாக இருந்திருக்கக்கூடிய கஜ்ஜாவை மௌனமாக்குவது இந்த கொலையின் முக்கிய நோக்கமாக இருக்கலாம் என்று சிஐடி தெரிவிக்கின்றது. நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்ல, இவன் தான் முக்கியமான சாட்சி. யார்? இந்த கஜ்ஜா என்பவன். அவனை கொண்டுட்டால் நெருங்க முடியாத ஒரு தப்பு கணக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்கள் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டு சென்றிருக்கின்றார் கஜ்ஜா. அதுதான் இப்போது நாங்கள் மறைக்கின்றோம். சிஐடியால் அது முகரப்பட்டிருக்கின்றது. கஜ்ஜா மரணிக்கப்பட்டாலும் அல்லது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டாலும், அவர் வாயும் கையும் உடம்புகளும் மௌனமாக்கப்பட்டாலும் அவரால் ஒரு தடயம் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மகிழ்ச்சிக்குரிய விடயம். இந்த ஆண்டு ஆரம்பத்தில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காய் உருளந்த கஜ்ஜா எனப்படும் அனுர விதானகமகேவின் மகன் இந்துவரை விதானகமகிடம் குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணை நடத்தி இருக்கின்றது. இந்துவிடம் வாக்கு பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வசீம் தாஜுதீன் மரணம் தொடர்பான விசாரணையில் புதிய முன்னேற்றகரமான விசாரணை நடத்தப்படுவதாகவும் ஒரு புதிய கோணத்தில் இந்த சிஐடி நெருங்கி இருக்கின்றது. முன்பு வசீம் தாஜுதீன் மரணம் ஏற்பட்ட இரவில் அவரது வாகனத்துக்கு பின்னால் சந்தேகத்திற்கு இடமான ஒரு ஜீப் வாகனத்தில் அருண விதானகமகி இந்த கஜ்ஜா பயணம் செய்ததாக அவரது மனைவியை குற்ற புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். ஆக வசீம் தாஜுதீன் வாகனத்தை பின்தொடர்ந்து இந்த கஜ்ஜா இருந்திருக்கான் என்பது அவருடைய மனைவி ஆதாரபூர்வமாக சொல்லி இருக்கின்ற. அதன் பின் அனுர விதானகமகிவின் மகன் கஜ்ஜாட மகன் ஊடக சந்திப்பு ஒன்று தோன்றி தன் தாயின் வாக்குமூலத்தை மறுத்திருக்கின்றான். இது சிலவர்கள ஒரு மிரட்டல் துணி அவனுக்கு வந்திருக்கலாம். உன் அம்மா இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, பார்த்துக்கொள்ளலாம், அதனால அம்மா சொல்லுவது பொய் என்று இந்த மகன் மறுக்கின்றார். இவர் மறுப்பதுதான் பொய், ஆனால் அவட அம்மா சொன்னது உண்மை. கஜ்ஜாட மனைவி சிஐடியிலும் சொல்லிருக்கின்ற விடயம் உண்மையாக பார்க்கப்படுகின்றது. இதேபோல வசீம் தாஜுதீன் மரணம் நிகழ்வதற்கு முன் அவரது வாகனத்திற்கு பின்னால் சென்ற ஜீப் வாகனத்தில் இந்த கஜ்ஜா என்னும் அனுர விதானகமகி பயணித்ததாக விசாரணை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அம்மா சொன்ன உண்மைதானே, ஏன் மகன் பொய் சொல்லுகின்றான்? அப்படியானால் இது சம்பந்தப்பட்ட குரூப் ஒன்று மகனுக்கு ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கலாம். ஒரு அழுத்தத்தின் காரணமாக, ஒரு பயத்தின் காரணமாக அவருடைய மகன் கஜ்ஜாட மகன் அம்மா சொல்வது பொய் என்று மறுத்து வருகின்றார். அதை சிஐடி ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்மையில் படுகொலை செய்யப்பட்ட அனுர விதானகமகி எனும் மீக சரை கஜ்ஜா தாஜுதீன் கொலை நடைபெற்ற காலத்தில் பாதுகாப்பு அமைச்சில் பணியாற்றுகின்றார் என்பதும் சிஐடிக்கு தெரிய வந்திருக்கின்றது. அப்ப அவன் மகன் சொல்லானே வந்துட்டு இந்த பஸ்ல கண்டக்டரா இருந்து அது பொய்தானே, இந்த சிஐடி உறுதிப்படுத்திருக்கு. எப்படி? இவன் இந்த கஜ்ஜா என்பவன் மஹிந்தர் பாதுகாப்பு பிரிவில் இருந்திருக்கிறான். இந்த தகவல் 2012ஆம் ஆண்டில் கொல்லப்பட்ட தேசிய ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் மரணம் தொடர்பான அப்போதைய அரசின் தொடர்பு குறித்த சந்தேகங்களை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கின்றது. தாஜுதீன் வழக்கில் வெளிவந்த சிசிடிவி காட்சிகளில் தாஜுதீனின் வாகனத்தை தொடர்ந்து சென்ற வாகனம் கஜ்ஜாவுக்கு சொந்தமானது என அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அப்ப ஆக ஒரு ஜீப் வண்டி, கஜ்ஜாட ஜீப் வண்டி தான் தாஜுதீன் வாகனத்தை ஃபாலோ பண்ணிருக்கிறார். அப்பாடா, மாட்டிக்கிட்டாடா. இதேவேளை இலங்கை பொதுஜன பெரமுன மொட்டு கட்சியின் முன்னாள் உள்ளூராட்சி வேட்பாளர் இவர் சம்பத் மனம்பேரி கஜ்ஜாவையும் அவரது 2 குழந்தைகளையும் கொல்ல பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வழங்கியதாக ஒப்புக்கொண்டுள்ளான். மாட்டிக்கிட்டா, எங்க கஜ்ஜாவை கொல்றதுக்கு இந்த மனம்பேரி மிகப்பெரிய குற்றவாளி இல்லையா அவன்? அதாவது இவன் தான் கிரிமினல் A1 அகுஸ் 1. இவன் தான் இந்த துப்பாக்கி. நான் சொன்னேனே, இலங்கையில் நடந்த மிகப்பெரிய கொலைக்கெல்லாம் இவன் தான் சப்ளை பண்ணிக்கிறார். யாரு? நம்ம எம்பி ரவிராஜ் எம்பி கொலைக்கு இந்த நாய் தான் துப்பாக்கி எல்லாம் கொடுத்திருக்கான். இவன் தான் சூத்திரதாரி, இவன் தான் கொண்டிருக்கிறான். விசாரணையாளர்கள் இந்த கொலைகள் கடந்த கால அரசியல் மற்றும் நுணுக்கமான வழக்குடன் கேஸ்களுடன் தொடர்புடைய முக்கியமான நபர்களை இல்லாமல் செய்யும் முயற்சியின் ஒரு பகுதியா இருக்கலாம் என சந்தேகம். அதாவது இந்த கஜ்ஜாவுக்கெல்லாம் நிறைய கம்யூனிகேஷன் தொடர்பு இருக்குது, எல்லாம் அவனுக்கு தெரியும். இவனை அழிச்சிட்டால் ஒரு 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 A1 சாட்சிய அழிக்கலாம் என்று பார்த்திருக்கிறார்கள். இல்லை,
சம்பத் மனம்பெரி தற்போது 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே பலர் திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தல் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நபர்களை சிஐடி விசாரித்து வருகின்றது. சாஜிதின் கொலை உள்ளிட்ட தீர்க்கப்படாத முக்கியமான அரசியல் வழக்குகள் அனைத்துக்கும் முழுமையான மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்படும் என்றும் அரசாங்கம் மீண்டும் மீண்டும் தெரிவித்திருக்கின்றது. 28 வயதான வஷீம் சாஜிதீன் இலங்கையின் மிகுந்த திறமை மிக்க ரக்பி வீரர்களில் ஒருவராக விளங்கியிருந்தார் என்பதும் ஒரு விடயம். 2012ஆம் ஆண்டு அவரது மரணம் முதலில் விபத்தாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் மரண பரிசோதனையில் கிடைத்த சான்றுகளின் அடிப்படையில் அது கொலை என உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று வரையும் அந்த வழக்கு நாட்டின் மிகவும் விவாதிக்கப்படும் தீர்க்கப்படாத கொலை வழக்குகளில் ஒன்றாகவே காணப்படுகின்றது. ஆனாலும் ஜேவிபி அரசு இதில் மிகவும் தீவிரமாக இருக்கின்றது. ஏனெனில் ஏதோ ஒன்றுக்காக அவங்க இறக்கத்துக்காக இல்ல, இவங்களோட குற்றவாளி ஆக்கணும் இல்லை, அதாவது இவங்களோட பண்டவாளங்களை தண்டவாளத்துக்கு கொண்டு வரும் என்ற நோக்கோடு ஜேவிபி பிரச்சார மேடைகளில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஒரு விடயம் தான் இது. இந்த விடயம் இப்போது அரங்கேற்றப்பட்டு வருகின்றது. சானி அபேசேகர் யாரு, மஹிந்தான் கம்பெனியால் சிறைபிடிக்கப்பட்டவர் சானி அபேசேகர் தான் இப்ப சிஐடி டைரக்டராக இருந்து அத்தனை பணிகளை கச்சிதமாக முடித்து வருகின்றார். எனவே தாஜுதீன் கொலையிலும் முக்கியமான புள்ளிகள் இலங்கையின் அரசியல் உயர் மட்டத்தில் கோலாட்சியவர்களின் புதல்வர் என்று சொல்லப்படும் நபர்கள் கைது செய்வதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் அரசாங்கம் ஒருபோதும் அசைந்து கொடுக்காது என்பதையும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எடுத்த சபதத்தை முடிப்பேன் என்பது போல் ஜனாதிபதி அவர்கள் செயல்பட்டு வருவதால் இந்த விடயங்கள் சற்று முன்னேற்றகரமான விடயமாகவே நாம் பார்ப்போம். நாம் பார்ட் 2 வரையும் தந்திருக்கின்றோம். பார்ட் 3ல் சிஐடிக்குள் இருந்து எது வெளியாகின்றதோ அவைகளை மக்கள் முன் நாம் கொண்டு செல்வோம், காவி செல்வோம், எடுத்து வரும் என்பதையும் சொல்லி மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். அன்பு நேயர்களே, என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.